சேது சாமி ஆடிட்டு இருக்கும்போது அப்பத்தா ஏய் ஈஸ்வரி, என்ன நீ நம்ம சாமி கிட்ட போயிட்டு திருநீர் வாங்கிக்கோன்னு சொல்றேன், என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிற. இந்தா அவங்க வாங்கட்டும் இவங்க வாங்கட்டும்னு பதில் பேசிக்கிட்டு இருக்கிற. ஒழுங்கா போய் திருநீர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு, ஐயோ அத்தை, எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குது அத்தை. இப்ப கூட பாருங்க, ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அத்தை. எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், அதான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமேவும் அதான் திருநீர் வாங்கிட்டேங்கல்ல, போதும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்தான் சேதுவுக்கு சாமி நின்னதுக்கப்புறம் இங்க எல்லாருமாவே கூடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாவித்திரி எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சேது, அங்க சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி எந்த தப்புமே பண்ணாம தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவளை காயப்படுத்துற மாதிரி சாமி சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சாவித்திரி சொன்ன உடனே எங்க தாமரையும், ஆமாம்மா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், கூட சாமி மற்ற யாரையோ கணிச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லைம்மா அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு சாமி சொன்னுச்சு சேது அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் இந்த பக்கம் சாமி வேற ஏதாவது விஷயத்த கூட சொல்லியிருக்கலாம், அதுக்காக நம்ம குடும்ப விஷயமா இருக்குமா என்ன அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சேது இருந்துக்கிட்டு, எது எப்படியோ யார் தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது வெளியில வரும்போது அப்ப பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு, அதுவும் சாமியே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்குல்ல, கருப்பசாமியேவும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவாரு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துக்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் நான் உன்னை உன் கூடவே இருப்பேன், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்து தீருவேன் அப்படின்னு சொன்ன சாமி கண்டிப்பாக கண்டுபிடிக்கும், அதை பற்றி இங்கே யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே எங்கள் பயத்தில் அப்படியே ஈஸ்வரியும் சரி, சித்ராவும் சரி, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் சேர்ந்து பயத்தில் இருக்கிறாங்க. அப்போதான் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளே காட்டி கொடுத்தா மாதிரி ஆயிடும், அப்புறம் சேது என்ன பண்ணுவான்னு தெரியும்ல ஐஸ்வர்யா, அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, காட்டி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னைய மட்டும் இல்லை, நானும் சரி சித்ராவும் சரி 2 பேரும் சேர்ந்து இல்லை மாட்டிக்குவோம், அப்புறம் மொத்தமாக வீட்டை விட்டு வெளியில் போகணும், தயவு செஞ்சு பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் என்னால் முடியல ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க சாவித்திரியும் தாமரையும் மட்டும் தனியாக பேசிக்கிறாங்க. அம்மா, எனக்கு என்னமோ அங்கே சித்ராவும் ஈஸ்வரியும் இவங்க 2 பேரும் தாமா ஏதோ பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது. சாமி கிட்ட திருநீர் வாங்கறதுக்கு கூட பயப்படுறாங்க அப்படின்னா சாமிகிட்ட போகிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் ஒன்று இருக்குதுல்ல, அப்போ அவங்க தானே ஏதோ தமிழ்ச்செல்விக்கு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாவித்திரியும், ஆமாண்டி இப்படியும் ஏதாவது இருக்கும், அவளுக்கு என்ன சும்மாவா இருக்காளுங்க, அந்த தமிழ்ச்செல்வி கிட்டயே தானே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நீ சொன்ன மாதிரியும் இருக்கும். என்ன, கருப்பசாமியே சொல்லி காட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லிருச்சு, இனிமே கருப்பசாமி கிட்ட இருந்து யாரால தப்பிக்க முடியும், நம்மளுக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத வேகமா ஐஸ்வர்யா ஒட்டு கேட்ட உடனே பயம் தாங்க முடியல. ஐயோ, அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சேது மாமா ரொம்ப பயங்கரமாக நடந்துக்குவாரே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் இருந்தவங்களால வெளியில் வரவே முடியல. உடனே வீட்டுக்கு கிளம்பி எல்லாரும் போன உடனே அங்கே போயிட்டு ஹாலில் உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்குது. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியாகவே இருக்கிறீங்க அப்படின்னு மோகனா கேட்குறாங்க. உடனே சாவித்திரி அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜாங்கம் கேட்குறாரு, ஏ சாவித்திரி,
என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, ஏன் இப்படி எல்லாரும் ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே அண்ணே அது ஒன்றும் இல்லை, தமிழ்ச்செல்வி ஏதோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கா, அதுவும் இந்த மாதிரி ஏதோ செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சாமி சொன்னாங்கல்லண்ணே, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சாவித்திரி அப்படின்னு கேட்குறாங்க. என்னண்ணே இப்படி சொல்லி போட்ட? இங்கே பாருண்ணே, சொல்லப்போனா நம்ம வீட்டில் கூட ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா, பின்ன வேற யாரு தமிழ்ச்செல்விக்கு போய் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கங்குள்ளையும் ஈஸ்வரி கொதிக்கிறாங்க. என்ன அத்தாச்சி சொல்றீங்க? அப்போ நம்ம வீட்டில் தான் எல்லாரும் கொடுமைப்படுத்தி தமிழ்ச்செல்வி அனுப்புனமா? எல்லாருக்கும் தெரியும் அவளாதான் வீட்டை விட்டு போனான்னு, நீங்களா ஏதாவது ஒன்று சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் எல்லாரும் நிறுத்துங்க, அதை சாமியே காட்டுறேன்னு சொல்லிடுச்சுல்ல, அப்போ கண்டிப்பா சாமியே காட்டும். இப்போதைக்கு இதை பத்தி யாரும் பேச வேண்டாம், அவங்கவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. இந்த பக்கம் வீட்டில் தமிழ்ச்செல்வி கிட்ட, என்ன ஆத்தா எல்லாரும் இந்த மாதிரி சாமி வந்து சொன்னதுலேருந்து யோசிச்சு யோசிச்சு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன ஆத்தா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு செல்லப்பாண்டி கேட்குறாரு. உடனே அதுதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல, ஏன் தமிழ்ச்செல்வியை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க? சாமி கேட்டிருக்குதுன்னா அப்ப ஏதோ நடந்திருக்குது அந்த பெரிய வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நடந்துட்டு போகுது, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விட்டுருங்க, அதுதான் இன்னொன்னு சாமி சொல்லுச்சுல்ல, உன் வேலையை நீ பாரு, யாரு தப்பு செஞ்சாங்கங்கிறத உன் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லுச்சுல்ல, அதனால இதை பற்றி பேச வேண்டான்னு சொல்கிறாங்க. சேது அங்கே வந்து ஐஸ்வர்யா கூட தூங்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கு திடீர்னு ஒரு கனவு, ஒரு கெட்ட கனவு விழுந்து, ஐயோ மாமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் தமிழ்ச்செல்விக்கு செஞ்ச துரோகம்தான், செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய துரோகம்தான், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா கத்துறாங்க. இதை கேட்ட சேது வேகமாக எழுந்து, என்ன இவ மாமா எதுவும் பண்ணிடாதீங்க, தமிழ்ச்செல்விக்கு நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஐஸ்வர்யாவை தொடுறாங்க. அப்பா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா மாமா எனக்கு எதுவும் பண்ணிடாதீங்க மாமா, நான் தான் மாமா சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு மொத்த உண்மையும் வளரி கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சேதுக்கு தெரிய வருது யாரு குற்றவாளின்னு. உடனே சேது அப்படியே எழுப்புறாங்க. எழுப்பி, ஏன் ஐஸ்வர்யா எழுந்திரி, முதல்ல என்ன காரியம் பண்ணிருக்க? நீ தான் அப்ப தமிழ்ச்செல்விய இந்த மாதிரி குரல்ல பேசி அங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இவங்க என் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லி என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லாம, பாரு இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேல என் ரூம்ல உனக்கு இடம் கிடையாது, எந்திரிச்சு வெளியே போ. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நான் எப்படி பெருசு பண்றேன்னு மட்டும் பாரு, ஒழுங்க மரியாதையோட தாலியை கழட்டி வச்சுட்டு போயிடு அப்படின்னு சேது ஓங்கி ஒரு அரை பலார்னு விட்டு வீட்டை விட்டு துரத்துறாரு.